வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் என்று வெளியாக உள்ளதாம். எடப்பாடிக்கு மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியா மீண்டும் அதிமுக விழுந்த முக்கிய புள்ளி கதிகலங்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா. வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் 4 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் மும்முரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஆளும் அரசான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டும் நிலவாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. அதிமுக கூட்டணி பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்களுடைய புதிய வியூகங்கள் எல்லாம் தீவிரமாக தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறதா. 2021 தேர்தலில் இருந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற அதிமுக ஆட்சியை தக்க வைக்கவும் திமுகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்தான் திமுகவோ தனது கூட்டணி கட்சிகளை வலுவாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் கட்சிக்குள் கொண்டு வர அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிவிட்டார். இதன் மூலம்தான் கண்டிப்பாக மாற்றுக் கட்சியின் செல்வாக்கை குறித்து தங்கள் பலத்தை அதிகரிப்பதே திமுகவின் ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மறுபுறமோ பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக வர இருக்கும் தேர்தலில் கண்டிப்பாக எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாம். இதற்காகத்தான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு புதிய வியூகத்தெல்லாம் வகுத்திருக்கிறார். அதாவது தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அசைன்மெண்ட்டில் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணியில் உள்ளவர்களை மீண்டும் தாய் கழகத்தில் இணைப்பதுதான். இதன் மூலம் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து கண்டிப்பாக கட்சிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டும் விடமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்கு திட்டங்களாய் வகுத்து வந்தார் என்றே கூறப்படுகிறதா. இதன் விளைவாகத்தான் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுகவின் முக்கிய நிர்வாகியான அதாவது வலங்கைமான் ஆறுமுகம் தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளாராம். இந்த இணைப்பு என்பது டெல்டா பகுதியில் அமமுகவின் செல்வாக்கை குறைக்கும் என்றும் வரையறுக்கும் தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக களப்பணிகளுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இந்த ஆதரவாளர்கள் அவரிடம் இணைந்திருப்பது அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் செல்வாக்கு மற்றும் அவரது வாக்கு வங்கி என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. அவர்களின் வாக்கு வங்கி சதவீதம் என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. இதனால் தான் அதிமுகவுடன் கண்டிப்பாக அவர்களெல்லாம் இணைந்துவிட்டால்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக தென் மாவட்டங்களில் ஒரு முக்கிய பங்காற்றும். அவர்களது தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படும் நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்திருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.